கவிஞர் லட்சுமிபதி வேலூர். இன்றைக்கு தமிழர்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள். ஆமாங்க, உவேசா அவர்கள் பிறந்த நாள் நமக்கு திருநாள் தான். ஏனென்று கேட்டால் அழிந்துபட்ட புதைந்து கிடந்த பழைய காலத்து தமிழிலே இருந்த இலக்கியங்களெல்லாம் ஏடுகளில் ஓலைச்சுவடிகளில் இருந்ததை எல்லாம் எடுத்து ஆய்வு செய்து தேடி கண்டுபிடித்து அது ஒப்பிட்டு பார்த்து அச்சிட்டு பதிப்பித்து உலகத்திற்கு கொடுத்த மகத்தான தமிழ் மேதை உவேசா அவர்களுடைய பிறந்த நாள். தமிழ் தாத்தா என்றால் எல்லோருக்கும் தெரியும். இப்போ தமிழ் பாட்டுன்னா ஔவையார் தெரியுது, தமிழ் தாத்தான்னா உவேசாவு தெரியுது. உவேசன்னா யார்? அதாவது சாமிநாத ஐயர் என்ற அந்த அடைமொழியாக சொன்னால் தான் எல்லாருக்குமே புரியும். இப்போ சாமிநாதன் சொன்னால் எல்லாரும் தெரியாது. அந்த அளவிற்கு உவே சாமிநாத ஐயர் 19/2/1855 பிறந்தார். உத்தமதானபுரம் என்பது அவருடைய பிறந்த ஊரின் பெயர். திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு அழகிய எளிமையான சிற்றூர். அந்த சிற்றூரில் பிறந்தவர் தான் உத்தமதானபுரம் வேங்கட சுப்பையர் சாமிநாத ஐயர். அதை சுருக்கித்தான் உ.வே.சா என்று அவர் பெயர் வைத்து கொண்டார். ஆனால் அவரது இயற்பெயர் வெங்கடராமன். ஆனால் அவர் படிக்க சென்ற இடம், தமிழ் கற்றுக்கொள்ள சென்ற இடம் திருவாவடுதுறை ஆதீனம். திருவாவடுதுறை ஆதீனம் சைவ மடம். சைவ மடத்தில் இப்போ பெரிய பேராசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. பேர் சொன்னவே ஒரு கம்பீரம் வரும் தமிழனுக்கு. அப்படிப்பட்ட மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இடத்துல போய் அவர் தமிழ் கற்றுக்க போகிறார். இவருக்குள்ள ஒரு சின்ன அச்சம், வெங்கட்ராமன் இது வைணவ சம்பந்தம், உள்ள சைவ மடத்துக்கு போகிறோம் அப்படின்னு நான் படித்தேன். ஆனால் வாத்தியாரே இவருக்கு பெயர் வச்சதாக தான் நான் படித்தது. இன்னொரு இடத்துலையும் படிச்சிருக்கிறோம். சாமிநாதன் என்று அவங்க தான் பெயர் வச்சாங்க. அன்றைக்கிலேருந்து அவருக்கு சாமிநாத ஐயர் என்று பெயர் வந்தது. அது எல்லாம் சரிங்க. அந்த தமிழ் தாத்தான்னு யார் அவருக்கு பட்டம் கொடுத்தது? தமிழ் தாத்தான்னு அவருக்கு பட்டம் இருக்கு இல்லையா, அது யார் கொடுத்தது? இது எனக்கே இது ரொம்ப நாளாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. இது உண்மை என்னென்னா, ஏற்கனவே தமிழ் தாத்தா என்று அவரது 60வது கல்யாணத்தில் 80வது கல்யாணத்தில் அவருக்கு மக்கள் பேசியிருக்காங்க. ஆனால் டிக்ளேர் பண்ணல. அது பண்ணது கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி. ஆனந்த விகடனில் 3 கட்டுரை எழுதியிருக்காரு. அவருடைய 80வது ஆண்டு விழாவை பெரிய அளவில் கொண்டாடிக்கிறாங்க தமிழ் அறிஞர்கள்லாம் சேர்ந்து. அப்போது அவர் ஆனந்த விகடனில் 3 கட்டுரை எழுதியிருக்காரு. 3வது கட்டுரை 12/2/1935 எழுதியிருக்காரு. 3வது கட்டுரை அதில் தான் சொல்கிறாரு, ஐயா தமிழுக்கு தொண்டு செய்த மகத்தான தாத்தா நீ தான் எங்களுக்கு. அதில் 2 இத்து எடுத்துட்டா கூட தாதான்னு ஆகுது. தமிழுக்கு தாதா நீ, தமிழ் தாத்தா என்று எங்கள் விருதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பதிவு செய்கிறார். விருதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பதிவு செய்தது ரா கிருஷ்ணமூர்த்தி கல்கி என்பதை அவர் அது பதிவு பண்ணியிருக்கார் இந்த கட்டுரையில். அதனால் இந்த தமிழ் தாத்தா என்ற விருதை கொடுத்து அங்கீகரிக்க வைத்தவர் கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். ஆனந்த விகடனில் கட்டுரையிலே அவர் பண்ணியிருக்காரு. அவர் திருவாவடுதுறை ஆதீனத்தில் இவருக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணதுனால தான் அவர் அவ்வளோ சாதனை செய்ய முடிந்தது. 23 வருஷம் கும்பகோணம் ஆர்ட்ஸ் காலேஜில் தமிழ் வாத்தியாராக இருந்திருக்காரு. அப்புறம் சென்னை யூனிவர்சிட்டி, பிறகு அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இப்படி பல்கலைக்கழகங்களில் பணியாற்றி தமிழுக்கு அரும்பணியாற்ற. என்ன சார் அரும்பணியாற்றினார்? ஓலைச்சுவடிகளிலிருந்து தான் தமிழ் படுத்தினார். அவர் தான் முதல்ல பதிப்பியக்கத்தின் முன்னோடி, ஆய்வுகளின் முன்னோடி, சுயசரிதைகளின் முன்னோடி, வாழ்க்கை வரலாற்றை எழுதுவதிலே அவர் ஒரு முன்னோடி, ஏடுகளிலிருந்து பழந்தமிழ் நூல்களை கண்டெடுத்து ஆராய்ந்து உரைநடைக்கு கொண்டு வந்து இதை புதுப்பித்து நமக்கு கொடுத்தவர். முதலிலே அவர் புதுப்பித்த நூல் சீவக சிந்தாமணி, இல்லைன்னா வந்திருக்காரு. பிறகு சிலப்பதிகாரம், 10 பாட்டு, 8 தொகை, இப்படி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய நூல்கள், பதிப்பித்த நூல்கள், தூது நூல்கள் 6, அந்தாதி நூல்கள் 2, புராணங்கள் 12, பரணி நூல்கள் 2, உலா நூல்கள் 9, தூது நூல்கள் 6. அதே மாதிரி புறநானூறு, மணிமேகலை, திருக்குழந்தை புராணம், புறப்பொருள், வெண்பாலை, 10 பரிபாடு. அதே மாதிரி தன் வரலாறு, என் சரித்திரம் புகழ்பெற்ற நூல். என் சரித்திரம் ஏடுகளை தேடி தேடி அலைந்து நான் வாழ்க்கையை எப்படி இழந்தேன்னு எனக்கு வருத்தப்படவே இல்லை. அவர் ஏடுகளை தேடுவதே வாழ்க்கை. அவருக்கு தேடி 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 புதையலை நமக்கு கொடுத்து சென்ற தமிழ். அதனால்தான் தான் அவர் தமிழ் தாத்தா என்று நாம் அவரை பாராட்டுகின்றோம். டீலிட் பட்டத்தை கொடுத்து மதிப்புறு முனைவர் பட்டம் கொடுத்தது சென்னை யூனிவர்சிட்டி, சென்னை பல்கலைக்கழகம். நமது சுப்பிரமணிய பாரதி, மகாகவி பாரதி ஒரு அழகான கவிதை எழுதியிருக்கிறார் இவர் பாராட்டி. இந்த கவிதை நம்மளாலே நமக்கே எழுதணும். ஆனால் நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் தாகூர் 1919 மெட்ராஸ் வராரு. மெட்ராஸ் வந்தது உவேசா வீட்டுக்கு போகிறாரு.
உவேசா வீட்டுக்கு போயிட்டு அவர் பதிப்பித்த நூல்கள் பட்டியலை வாங்கி அப்பவே ஸ்பாட்லேயே ஒரு கவிதை எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. அற்புதமான கவிதை அவர் தாகூர் எழுதுந்து. மகாத்மா காந்திக்கெல்லாம் வரவேற்புரையெல்லாம் உவேசா படிச்சிருக்காரு. அவருக்கு அழகான நூல் நிலையம் இருக்குது சென்னையில். அதே மாதிரி அவருடைய பிறந்த வீடு உத்தமதானபுரத்தில் நினைவு சின்னமாக தமிழக அரசு பண்ணியிருக்கு. எனக்கு எல்லாமே ஓகேங்க, சரியாக இருக்குதுங்க. ஆனால் இவர் பிறந்த நாளை எந்த கல்லூரி எந்த பள்ளி மாணவர்களுக்காக தெரியுமா? யாராவது கொண்டாடுறாங்களா? விழா எடுக்கிறாங்களா? சரி, நான் தவறாக எடுத்துக்கோனா தமிழ் துறையில் நம்ம செய்யணுமா? அது கூட இல்லையே. உவேசா தமிழ் தாத்தான்னு தெரியும். அது கூட இப்போ போகிற நாளைக்கு வர பசங்களுக்கு நிச்சயமாக தமிழ் தாத்தாவும் தெரியாது, உவேசானாலும் தெரிய போகிறதில்ல. அது நம்ம மிக வருத்தத்தோடு தான் பதிவு செய்கிறோம் இதை. ஏனென்றால் இன்றைக்கி ஏன் ஒரு விழா எடுக்கக்கூடாது? அவருடைய பிறந்தநாள் விழா எடுத்தால் என்னங்க? பள்ளிக்கூடத்தில் எந்த கல்லூரியில் எங்கள் விழா நடக்குது? ஒரு பட்டிமன்றம், ஒரு கவியரங்கம். அவர் யார்? அவர் என்ன தமிழுக்கு தொண்டு செஞ்சார்? அவர் இல்லைன்னா அந்த நூல்கள்லாம் வந்திருக்காது. எல்லாம் தெரியுது. ஆனால் அவருக்கு ஒரு மரியாதை. சார், கூட கேறவனே எவனும் மதிக்க மாட்டேங்கிறான், வீழ்ந்து கிடந்த திரும்பின்னு போகிறான். நீங்கள் என்றைக்கோ நூல் பதிப்பிச்சாராம், நூல் எழுதினாராம், அவரை பற்றி பேசணுமா? என்ன சார் நீங்கள் எல்லாமே பழசாக பேசி நிற்கிறீங்கன்னு என்னை நிறைய பேர் கேலி பேசுகிறாங்க. ஆனாலும் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதி தான் செத்த துண்டா என்று எங்கள் பாவேந்தன் கேட்டான் பாருங்க, அதுதாங்க உண்மை. அதனால் என்றைக்குமே டாக்டர் உவேசா அவருடைய பெயர் நிலைத்திருக்கும். வாழ்க தமிழ்.